மறைந்தவர் கோடி, வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம் மனதை விட்டு பிரியாத மாமேதை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் ஆலமரம் போன்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தை இன்றைக்கு வலுவோடும் பொடிவோடும் இன்றைக்கு எதிர்கட்சியாக மீண்டும் 26 ஆளும் கட்சியாக அதிமுகவை உருவாக்குவதற்கு சபதம் எடுத்து நிச்சயமாக 26 சட்டமன்ற தேர்தலில் இது வேலைக்காக பேச்சு இல்லை. நம்ம இந்த வாட்டி ஜெயிக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய உழைப்பு போயிடும். 45,000 பேர் உழைக்க போறாங்க இந்த தொகுதிக்கு. 45,000 பேர், ஒரு பூத்துக்கு 10 பேர். நீங்க யோசித்து பாருங்க, 45,000 பேர் உழைக்கணும். அந்த உழைப்பு எங்க வீணா போயிடும். அண்ணன் வரும்போது சொல்லி வந்தாரு, கடல் தண்ணி வீணா போகுது, அதை நான் கட் பண்ணி என் ஊர்ல விடுறேன். குண்டாறு காவேரி குண்டாறு அவருக்கு கிடையாது, அவர் விவசாயம் பண்ணல, அங்க இருக்கிற மக்களுக்காக அதை பண்றாரு. அது போல இயேசு பாதம் யார் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டமா இயேசு பாதம் வீட்டுக்கு வாங்க, வந்து கேளுங்க. இயேசு பாதம் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவார். நல்லா யோசித்து பாருங்க. இயேசு பாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இயேசு பாதம் உங்க பாதம், இயேசு பாதம் உங்களுக்கு எல்லாமே வழங்குவார். இதுதான் அப்பா எப்படி பிரிச்சு நிற்கிறார். இந்த பக்கத்துல இயேசு பாதம், அந்த பக்கத்துல மாலத்தி இயேசு பாதம். ரெண்டு கொரோனா நேரம் அந்த சுகாதாரத்துறை அமைச்சரை கூப்பிட்டு செயல்படுத்தல, நம்ம சுகாதார அமைச்சர் தான் போய் செயல்பட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அதே போன்று அந்த வார்டுல பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கும். அந்த கவசம் போட்டு பயங்கரமா இருக்கும். அது உள்ள போறோம், அது உள்ள போறாரு, என்ன அமைச்சர் என்ன அதெல்லாம் போறாரு அப்படின்னு. ஆனா அந்த வார்டுல போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் போனாரு. எங்க போனாரு? கொரோனா இல்லாத ஆர்ப்பாடு வச்சுக்கலாம், அவனு போய் பார்த்து வந்தாரு முதலமைச்சர். ஏன்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற செயல்பட்டவங்க அப்படிலாம் செயல்பட்டு இருக்காங்க. அண்ணன் போய்கிட்டே இருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவனை பார்த்துட்டு அவன் நம்பர் கொடுத்துட்டு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்ப வரவொடனே நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நல்லா இருக்காங்க ஃபோன் பண்ணாங்க. மற்ற அதுக்கப்புறம் உதவி பண்ணியிருப்பாரு. இது நம்முடைய செல்போன்லேயே வாட்ஸ்அப்லேயே வந்ததில்லை, பேப்பர்லேயே எழுதுனாங்க. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஆஸ்பத்திரியில அனுமதி விட்டு அங்கிருந்து திரும்ப அந்த தொலைபேசியை தொடர்பு என்ன எப்படி இருக்காங்க. இதுதான் அதிமுகவுடைய புரட்சி தலைவர் அம்மாவோட. இன்னைக்கு அந்த துறைக்கு அந்த துறைக்கு படிக்காதவங்களை போட்டா என்ன தெரியுங்க, நம்ம டூப்ளிகேட் டாக்டர்லாம் இருப்பாங்க, தகவலுக்கு ஒரு மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம டாக்டர் நம்ம டாக்டர் நல்லா படிச்ச டாக்டர். இப்போ போயிட்டு ஆப்ரேஷன் பண்றதோட சர்ஜனோட இருப்பாரு. அந்த அளவுக்கு ஏன் சொன்னா திறமையானவர்கள் தான் அம்மா தேர்ந்தெடுத்து. இன்றைக்கு ஆட்சியர் நடக்குது, தன் குடும்பத்திலேயே குடும்பமே வச்சுன்னே இருக்காங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எல்லாமே பாராளுமன்ற உறுப்பினர், எல்லாமே எல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க. எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு முறை இருக்க நம்முடைய பணி, நமக்கு கொடுத்த பணி தலைமை மாவட்ட செயலர் மாவட்ட செயலர் ஒன்றிய சொல்றாங்க. ஒன்றிய செயலர் அவங்க தான் துறை செயலாளருங்க. நம்முடைய ஒன்றிய பொறுப்பில் இருக்கவங்க சொல்றோம், நீங்க அந்த தேர்தல் நேரத்தில் அது காசு கொடுத்து அந்த வேலையை செய்யணும். அப்பதான் 12 மணிக்கெல்லாம் போலிங் ஆயிருக்கு, நம்ம சாப்பிட்டு பண்ணுவாங்க. அப்ப எப்படி ஒரு நேரத்தில் நம்முடைய ஊராட்சி அதாவது ஒன்றிய துணைத் தலைவர், ஒன்றிய பெருந்தலைவர், அதுபோன்று சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஆட்சி எல்லாமே நம்ம இருந்தோம்.
அதனாலதான் இந்த மண்டபம் கூட நீ 1 கோடி ரூபாயில நம்முடைய சிக்கலாபாக்கம் ராஜேந்திரன் அருமை சகோதரர் அவர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த இடம். அதே போன்று முன்னாள் அமைச்சர் திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கட்சியாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களை வருக அவர்களுக்கு ஒன்றை கற்றுக்கிறாங்க. இதுதான் நம்முடைய கட்சி. நம்ம அண்ணனுக்கு கூப்பிடல, முக்கியமான அண்ணன் அண்ணன் வந்துட்டாங்க பாருங்க. அதாவது ஒரு பெருமை நமக்கு, ஒரு பெருமை நமக்கு தான். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னு சொன்னா, தலைமையில் என்ற கட்டளையை ஏற்று நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய மக்களுடைய வளர்ச்சி பணிக்கு அது அமையும். எனவே பெரியவர்களே, இந்த அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறீங்க. பொதுச் செயலாளர் சொல்றாங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய சங்கெல்லாம் யாரா இருந்தாலும் அந்த கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் ஐடி விங்கில அவங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எத்தனை பேர் சேர்த்திருக்கீங்கன்னு தெரியல. என்னுடைய மேடம் பேசுகிற சங்கருடைய சங்க சேர்த்திருக்கிறார். அவர் ஐடிவியில் இருக்காரு. அது போன்று எல்லாமே இருக்காங்க. அந்த கொள்கை குறிப்போட வந்துதான் இருப்பாங்க. வாடையா எல்லாருமே வந்துதான் இருப்பாங்க. இப்ப பாருங்க, எங்க அருமை சகோதரர் தேசிக அவர்கள் எவ்வளவு ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு போன நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்துடுறாரு. ஏன்னா இது அதிமுக. நாம் எல்லாருமே இந்த தேர்தலிலே சிறப்பான முறைகளை செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக அரியணை ஏறுவார் என்று இந்த நேரத்திலே உறுதிபட சொல்கின்றேன். திமுக என்ன அவங்களாம் ரொம்ப அவர் நல்லவங்களா? அவங்களாம் மக்கள் வாக்களிச்சிருந்தாங்களா? அப்படிலாம் இல்லை. ஒரு செயல் செய்தால் அது பாராட்டக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர்கள், நான் கூட இப்ப காஞ்சிபுரம் தொகுதியிலே வேட்பாளராக இருக்கும் போது கூட அந்த ஆய்வு கூட்டத்தோட சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, காஞ்சிபுரம் தோற்கவில்லை, நிறைய வாக்குகள் பெற்றிருக்கின்றோம். அப்போது நிறைய கட்சி கூட்டணி இருந்தது, கூட்டணியில் பலம் இல்லாமல் இவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கோம் என்று சொன்னார்கள். இப்ப நம்ம பகுதியில் அவங்க பார்த்தா வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. எல்லா ஊராட்சியிலுமே பெரும்பாலும் தான் இல்லை, இங்க இருக்க எல்லா ஊராட்சியிலுமே வாக்கு சதவீதம் அதிகமாக குறைஞ்சிருக்கு. இது காரணம் என்னன்னா, நம்ம தான் இளைஞர்கள் அதிகமா சேர்க்கணும், வரவங்களுக்கு வந்து வழிவிட்டு அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும்போது அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம பத்திரிகைகளுக்கு உட வச்சிருவோம்னா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா கட்சி கொஞ்சம் நம்ம ஆளுங்க இளைஞர்கள் சேர்க்கணும்னு சொல்றாங்க பொதுச் செயலாளர்கள். அந்த விதத்திலே நீங்கள் அனைவரும் இன்றைக்கு முதல்ல சொல்றேன், அந்த உறுப்பினர் உரிமை சீட்டு யாரும் கையில் இருந்தோ அவங்க கையில் நம்முடைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுதான் என்னுடைய மீட்டிங்குடைய சாராம்சம். இப்போ அதனால ஒவ்வொருவரும் நம்ம என்ன இவங்க அவங்களாம் நம்ம பார்க்கக்கூடாது. தேர்தலில் வெற்றி ஒன்றுதான் இலக்கு, அந்த வெற்றிக்கு நாம் பாடுபட வேண்டும். தொண்டன் ஒரு தலைவன் ஆகிறான், தொண்டர்களை தலைவர்கள் என்றுதான் தாயின் வழி அழைத்துச் செல்கிறான். தொண்டன் ஒரு தலைவன் ஆகிறான், தொண்டர்களை தலைவர்கள் என்றுதான் தாயின் வழி அழைத்துச் செல்கிறான். இவன் சரித்திரம் போன்ற